நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 33-36 வரை. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். 34 என் வாசல் படியில் தேவனுடைய ஆலயத்தில் நித்தம் விழித்திருந்து, கர்த்தருடைய வாசல் அருகே நித்தமும் காத்திருந்து பாருங்க, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவ மேல கட்டப்பட்ட, அப்போஸ்தலர் மேல கட்டப்பட்டு இருக்கிற பளிங்கு கல்லா இருக்கிற நீ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தரை கண்டடையணும். ஆமென். என்னை ஆண்டவராகிய இயேசுவை கண்டடைகிறவன் என்னத்தை கண்டடைகிறானா? ஜீவனை கண்டடைகிறான். என்னத்தை கண்டடைகிறான்? ஜீவனை கண்டடைகிறான். ஆமென். அப்ப இயேசு அறிகிற அறிவு தான் நித்தியத்துக்கு போகிற வழி. ஆமென். இயேசுவை அறிகிற அறிவு தான் எங்க போகிற வழி? நித்தியத்துக்கு. அதான் கண்டடைஞ்சா நித்திய ஜீவன் உண்டு, ஒன்று மாற்றம் இல்லை. கண்டடையன்னா என்னது? அவருடைய ஞானம் என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய ஆழம் என்ன, அவருடைய அகலம் என்ன என்கிறதை புரிந்து கொள்ளுகிறவன். ஆமென். அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முடியாது, அதை புரிஞ்சு கொள்ளணும். அவர் எதுக்காக வந்தார், இந்த உலகத்தில் எதுக்காக மனுஷனாய் வந்தார், அவர் வந்து 12 வயசு வரை என்ன செஞ்சார், 12 வயசுல இருந்து அடுத்தது 33.5 வயசு 30 வயசு வரை என்ன செஞ்சார், 30 வயசுலேருந்து 33.5 வயசு வரை என்ன செஞ்சார், அதுக்கு அடுத்து கடைசியில் என்ன செஞ்சார், இது எதுக்காக செய்தார், இந்த ரகசியத்தை அறிஞ்சு நடக்கிறவன், அறிஞ்சவன் மட்டும் இல்ல, அறிஞ்சு அந்த சித்தத்தை நிறைவேற்ற நடக்கிறவன் பாக்கியவான், நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் இயேசு அறிகிற அறிவு பிறக்கிறது. ஆமே, இது எல்லாருக்கும் தெரியும். இயேசு விண்ணகத்திலிருந்து நம்மளை மீட்க வந்தார், இது எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்காக வந்தார், என்ன நோக்கத்தோடு வந்தார், எப்படி நிறைவேற்றின்னு போனார், இனி நம்ம அறிஞ்சு அதை நிறைவேற்றுகிறவன் இயேசுவை கண்டார்.